ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏர் பேண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் பேண்டை நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியுங்க. நம்ம வாங்கின புதுசில் இதை யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருப்போம். ஸோ அந்த ஏர் பேண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அதனுடைய ஓப்பன் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை சேர்த்து வச்சு இந்த மாதிரி கயிறு போட்டு டைட்டாக கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு இப்போ நம்ம எங்கே கட்டு போட்டோமோ அதே இடத்த யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹூக்கில் இதை ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை சூப்பரான ஒரு கீ ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு 3 கீ தான் ஹேங் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு 5லேருந்து 6 கீ வரலாம் தாராளமாக இந்த கீ ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்க ஏர் பேண்ட் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கட்டப்பை ஸ்டிக் பிளாஸ்டிக் ஸ்டிக்காக பார்த்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துருக்க அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 6 போர்ஷன் இருந்தால் போதும். அதனால் ஒரு ஸ்டிக் மட்டும் தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு ஒரு 12 போர்ஷன்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா பெரிய ஸ்டிக்காக எடுத்து ஒரு 12 போர்ஷன் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீசஸை அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய மேலே பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. நான் இடையில கொஞ்சம் கேப் விட்டு ஓட்டியிருக்கேங்க. உங்களுக்கு நிறைய பீசஸ் கட் பண்ணும்பொழுது கேப் இல்லாமல் ஓட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 12 பீஸ் வரும். தாராளமாக இந்த மூடியில் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சுருந்த 6 பீசஸையும் அழகாக கேப் விட்டு ஒட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு ஹோல்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்கெட்ச் பென்னை அழகாக இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட 12 பீசஸ் இருக்கவங்க கிட்ட ஸ்கெட்ச்னால் அப்போ நீங்கள் 12 போர்ஷன்ஸ் கட் பண்ணி ஓட்டிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய 12 கலர்ஸையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கெட்ச் பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆளுண்ட பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் பவித்ரா, கவிப்ரியா, சங்கரி கிருஷ்ணன், ஜீவா தர்மா, முத்து ஆசினி, தாரா நாகராஜன், கமலதாசன், மலர் மனோஜ், பிரியா கணேசன், கோகிலா, ரஷீத் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய இன்விடேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த இன்விடேஷனை நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நான் இந்த இன்விடேஷனுக்கு மேலே ஒட்டுறதுக்காக ஒரு லேஸ் எடுத்திருந்தேன். அந்த லேஸை இந்த இன்விடேஷனுடைய பேக் சைடில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் லேஸ் இருந்துச்சு அப்படின்னா பழைய கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்து அழகாக க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இன்விடேஷன் அப்படின்னாவே நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ அதனால் டெக்கரேட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா? இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல வீட்டில் நீங்கள் ஒரு ஹூக்கில் இந்த லேஸை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் இபி கார்டை போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம கரண்ட் பில் எழுத வரும்பொழுது அவசரமாக போய் இபி கார்டு எங்கே இருக்குதுன்னு தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தேடாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் இதை மாட்டி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம இபி கார்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவசரத்துக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க.
இந்த ஆர்கனைசர் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் ஒரு சூப்பரான ஆர்கனைசராகவும் இதை நம்ம பயன்படுத்திக்க முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க, ஜஸ்ட் ஒரு லைக் கூட பண்ணாமல் அப்படியே போயிடுறீங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்ல வரல. பட் 90% மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மூடிலாம் உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க லாக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, பார்க்கவும் அது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது அப்படின்றதால தான் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்திங்கனாவே சூப்பராக அந்த போர்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அந்த பாக்ஸில் ஆல்ரெடி ஒரு டிசைன் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டிசைன் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதால அந்த டிசைனுக்கு மேலேயே நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் அந்த டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டிசைன் மேலேயே நான் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து 2 கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி டாப்பில் இருக்கக்கூடிய டிசைனை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த டிசைனை வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணி நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம என்ன டிசைன் வந்து நினைக்கிறோமோ அதே டிசைனில் அழகாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள் நான் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலேருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது ஒரு பாக்ஸ் அப்படின்றதே தெரியாது. அதாவது டிஃபன் பாக்ஸ் தான் நம்ம இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு க்யூட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் உடஞ்ச டிஃபன் பாக்ஸஸை இந்த மாதிரி நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கத்தியை எடுத்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மட்டும் டாப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிசர் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் அந்த சிசரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பச்சை மிளகாலாம் இருக்கிறீங்களா, அந்த பச்சை மிளகாவை நீங்கள் எப்போவுமே வாங்கினதுமே அந்த காம்பை வந்து கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ காம்பு கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்குங்க பச்சை மிளகா. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. பார்க்கவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதால ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள் இதுக்குள்ளே நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எல்லா பச்சை மிளகாயுமே காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த பாக்ஸ்குள்ளவே போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பச்சை மிளகாய் வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதே மெத்தடில் நீங்கள் பாட்டில்ஸ் வந்து ஒரு 5-6 பாட்டில்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸையுமே இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. பாருங்கள் நான் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய மூடியை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான்
போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சமையல் யூடியூப் சேனல்லையுமே ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.